அவனுக்கு எவ்வளவு பெரிய மனப்பக்குவம். நீ இருக்கியே அவசரம் கொடுக்க. அப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா, செல்வம் எங்க அண்ணனை பத்தி நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டார். மாணிக்க பிரச்சனை ஓவர். அதனால நாளை காலைல நம்ம 2 பேரும் அலர்குளத்துக்கு பஸ்ல போய் இறங்கி விஜயோட அப்பாட்ட என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்குறேன்னு நீங்க கேக்குறீங்க. ஏன் சொல்றேன்னா, நான் முதல்ல தனியா போய் பொண்ணு கேட்டுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கூட வந்தீங்கன்னா பெரியவங்க முறையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் வரமாட்டேன். ஏன்பா? ஏண்டா, ஒரு சம்பந்தி வீட்டுல பொண்ணை பார்த்துட்டு அதை நிறுத்திட்டு இன்னொரு சம்பந்தி வீட்டுல பொண்ணை காட்டோம்னா நல்லா இருக்குமா? கதை முடிஞ்சிடும். இதே சொல்லுங்கப்பா, எல்லாரும் இதே சொல்லுங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு தப்பு நடந்து போச்சு, அந்த தப்பை பிடிச்சா தொங்கணுமா? ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு விஜய பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டா விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா கல்யாணமே வேண்டாம். எனக்கா யாரும் கஷ்டப்பட வேணாம், வேற எதுவும் செய்ய வேணாம். அப்பா இந்த வீட்டுல எனக்கு யார் பாருக்கா? நீங்க தானே இருக்கீங்க. உங்ககிட்ட தானே எல்லாத்தையும் சொன்னேன். இல்ல அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது கேட்டனா? நீங்களே வேணா அப்புறம் என்ன பாருக்கு எனக்கு? எதுக்கு நீங்க தயங்குறீங்க? அந்த வீட்டுக்கு வந்தா முன்ன பின்ன யாரையும் தெரியாது, நமக்கு மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் தானே. அப்பா உங்களுக்கு மரியாதை இல்லாத வீட்டுல எனக்கு என்னப்பா இருக்கு? எதுவுமே இல்ல. எனக்கு நீங்க வேணும்ப்பா, உங்களுக்கு நான் வேணும். இது நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் விட்டு பிரிய மாட்டேன். ஆனா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணமே கிடையாது, ஒண்ணு வேண்டாம். அழகர் குளத்துக்கு எப்போ போறோம்? அப்பா நிஜமாவா? நாளை காலைல ஒரு பஸ் இருக்கு, நாளைக்கு சாயந்தரம் கூட ஒண்ணு இருக்கு. நீங்க ரொம்ப பிரியப்பட்டீங்கன்னா நைட்டே ஒரு கார் வச்சுட்டு கூட போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா? இங்க பேசுனது இங்கேயே இருக்கட்டும். அங்க போய் அந்த பைத்தியங்க கிட்ட பேசக்கூடாது, கூப்பிடக்கூடாது. நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம். ஏப்பா நான் அந்த தப்பை பண்ணுவேனா? இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, உங்களை கூட்டிட்டு போறது ஏதாவது ஒரு தப்பா முடிஞ்சிருமோன்னு தான். ஆமாப்பா, இப்ப வந்தான கடகடன்னு பேசுனீங்களே, இதே மாதிரி அங்க வந்து நாம ஒரு சம்பந்த வீட்டுல போய் பொண்ணு பார்த்தோம், இன்னொரு சம்பந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்கறதா அப்படின்னு மட்டும் தயவு செய்து பேசிடாதீங்கப்பா. அப்புறம் இந்த கல்யாணம் அவ்வளவுதான், இது சம்பந்தமா பேசவும் முடியாது. இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்குங்களேன், அலர்குளம் பஸ் ஸ்டாப்ல உங்களுக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களை இவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவேன். டேய் டேய் கோபி, என்ன உங்களோட சேர்க்காதடா. அம்மா வாமா சாரா. ஐயோ, நீங்க எழுந்துக்க வேண்டாம். பரவாயில்ல, என்னாச்சு உடம்புக்கு? வெறும் ஜுரம் தான், வேற எதுவும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாமா சரோ, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? கஞ்சி காய்ச்சணும், அதுக்கு தான் அரிசி உடைச்சிக்கிட்டு இருக்கேன். அரிசியை உடைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பின்ன அதான் மிக்ஸி இருக்குல்ல. ஐயோ சாரா, வேண்டாமா, அதை எடுக்காதம்மா. ஏன்? அவன் வரப்போற பொண்டாட்டிக்காக வச்சிருக்கான், தெரிஞ்சா கொன்னுடுவாமா. நல்லா இருக்கு நியாயம். அப்படிப்பட்டவரு முதல்ல உங்களுக்காக ஒரு மிக்ஸி வாங்கி வச்சிருக்கணும்ல. வேண்டாமா,